பதறுவதை நிறுத்திட்டு என்ன நடக்கணுங்கிறத நம்ம பேசணும். எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும்? ஜெபம் பண்ணணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணணும். அநேகர் புலம்புறதையும் அழுவதையுமே பெரிய பக்தியா நினைச்சிட்டு இருக்காங்க. அழுவது என்பது பக்தி கிடையாது, அது பயத்தினுடைய வெளிப்பாடு. சர்ச்சில் வந்து கூட ஆண்டவரே அழுதுட்டா ஏசப்பா அற்புதம் செய்வார் நினைக்கிறாங்க. எப்பா நீ வீரனின்னு, நீ நிக்க வேண்டிய ஆளு, தைரியமா நிக்க வேண்டிய ஆள், அழுதுகிட்டு வந்திருக்கிற. போர்க்களத்தில் நிக்கிற போர் வீரன் அழுதுகிட்டு இருந்தானக்க உள்ள 1000 அதைரியங்கள் இருந்தாலும் 1000 பயங்கள் இருந்தாலும் வாயினால சொல்ற வார்த்தையாவது கம்பீரமா இருக்க வேண்டாமா? மலையே பெயர்ந்து போய் என்று சொல்ல வேண்டாமா? வியாதியை பார்த்து தைரியமா பேச வேண்டாமா? பிரச்சனையை பார்த்து தைரியமா சொல்ல வேண்டாமா? என் வாழ்க்கை மாறும் என்று சொல்ல வேண்டாமா? ஒருத்தர் கூட உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே, பயப்படாம சொல்லு, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். அப்படிதான் என்ன ஆண்டவர் நடத்தி வந்து இந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து இந்த விசுவாசத்தை நான் செயல்படுத்தி தான் இந்த சர்ச்சை கட்டணும். ஆதரவா இருப்பதற்கு இந்த ஊர்ல எனக்கு ஒரு விசுவாசி கூட இல்லாம இருந்தாங்க. இந்த ஊருக்கு வரும்பொழுது கர்த்தரை நம்பி விசுவாசமா பேசி ஜெபம் பண்ணி உபவாச கூட்டம்லாம் சர்ச்சில் நடக்கும்போது நான் சொல்லுவேன், இங்கெல்லாம் தட்டி தான் இருந்துச்சு சுத்தி. அப்ப நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, சுத்தி தட்டி தான் இருக்கும். செவுரு வந்து அந்த ஜன்னல் மட்டும் தான் வச்சிருந்தோம், மேலாம் தட்டி தான் ஃபுல்லா. இந்த உள்ள இடம் வந்து 2 அடி ஆழம் பள்ளமாக கிடக்கும், மண் அடிக்காம. நீங்க அருகாலேருந்து காலை உள்ள வைக்கணும், உள்ள பள்ளமாக காலை வைக்கணும். அப்படிதான் அந்த இடம் இருந்துச்சு. ஒவ்வொரு உபவாச ஜபத்துக்கு பிறகு நான் சொல்லுவேன், கையை உயர்த்தி, ஆண்டவரே இங்கே கற்கள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன், சிமெண்ட்லாம் வந்து செவுறு இருக்கிறத நான் பார்க்கிறேன், என் தேவனாய கர்த்தர் செய்து முடித்ததை நான் பார்க்கிறேன். நீங்க அற்புதம் செஞ்சிட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவையை சந்திச்சிட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிதான் சொல்லுவேன். கர்த்தரை மையப்படுத்தி கொண்டே இருந்தேன். இதை என்னோடு கூட டிராவல் பண்ணவங்க இருந்தால் தான் நல்லா இருக்கும். இங்கே அவங்களாம் வரல, இன்னைக்கு அடுத்த ஆராதனைக்கு வருவான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியும், ஏன்னா உபவாச ஜபத்தில் நிறைய பேசுறது நான். நீங்கள் செஞ்சிட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதம் செஞ்சிட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். என்ன ஒரு பொருள் வேணும்னாலும் முதல்ல கர்த்தர் செய்து விட்டார், அதற்கான காரியத்தை துவங்கி விட்டார் என்று பேசுங்க. யார்கிட்டையாவது புலம்பி அழுது கெஞ்சி கூப்பாடு போட்டு எதையாவது வாங்கலான்னு முயற்சி பண்ணாதீங்க. அப்படி நீங்க வாங்கி பழகினீங்கன்னா சாகர வரையிலும் கெஞ்சியே வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கர்த்தரை நம்பி வாழ்ந்து பாரு, யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டிய தேவை இருக்காது. உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. கெஞ்சினாதான் கொடுப்பேன்னு நினைக்கிற மனுஷன் அப்புறம் துரத்தி அடிச்சுட்டு நீ கெஞ்சாமலே விசுவாசித்தாலே கொடுக்கிற நபர்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பான். ஆமென். சில பேர்லாம் ஊழியத்தில் கூட எதிர்பார்ப்பாங்க. அப்படி சில பேர் பாஸ்ட் வந்து கெஞ்சி கேட்டா தரலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் யார்கிட்டையும் கெஞ்சியே கேட்க மாட்டேன். அப்படி ஒரு மனுஷனை கெஞ்சி கேட்டால் அந்த மனுஷனை நான் கடவுளா பார்க்கறதா சமம், கடவுளுக்கு சமமா வச்சிருக்கிறதா அர்த்தம். நான் கெஞ்சி கேட்கிற ஒரு நபர் இருப்பார் என்று சொன்னால் அவர் ஆண்டவராக மட்டும்தான் இருக்குமே ஒழிய மற்ற எவர்த்திலும் கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. அப்படி கேட்பேன் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நிகராக அந்த மனுஷனை வைத்து விட்டேன் என்று அர்த்தம்.